பொதுவாகவே யூடியூப் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்றுன்றது யூடியூப் சேனல் வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இப்போ சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா கூட என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக கண்டென்ட்டை தேடி எடுத்து கஷ்டப்பட்டு அதை எடிட் பண்ணி அதுக்கு சூட்டபிளான அட்ராக்டிவான தம்ப்நெயில்ஸை மாற்றி பண்ணி ஒன்றுக்கு அதை 3 தடவை ப்ரிவியூ பார்த்துட்டு அதை 1லேருந்து 2 GB வரைக்கும் இன்டர்நெட் செலவு பண்ணி அப்லோட் பண்ணி எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணாலும் 50 பேர் கூட அதை பார்க்க மாட்டாங்க. இதை நான் நம்பணும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தம்ப்நெயில்னாலே என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்க கூட இந்த தம்ப்நெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு சேனலை யூனிக்காக காட்டுறதுல இந்த தம்ப்நெயிலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்வலாக வந்து தம்ப்நெயில் எல்லாரும் போடுற மாதிரி தான் ஜென்யூனாக போடுவாங்க. என்ன கண்டென்ட்டோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் இருக்கும். இதில் ரெண்டாவது இந்த பெரிய யூடியூபர்ஸை நம்ம கண்டென்ட்டுக்கு டூல் மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருப்பாங்க. அது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்குது. இப்போ மதன் கௌரி, இஃபான் வியூ, ரிஷிபீடியா, இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எந்த இடத்துல இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு கான்ட்ரவர்சியான வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. மதன் கௌரி அவரை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் அவருடைய யூடியூப் இன்கம் பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஃபான் வியூ அவரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்கேம் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ரிஷிபீடியா பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த லைஃப் ஸ்டைலு பயோடேட்டாலாம் பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வீடியோ போடுற சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல்ஸில் எந்த வீடியோஸ்க்கு வியூஸ் போதோ தெரியாது. ஆனால் பர்டிகுலராக இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வியூஸும் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் என்னென்னா இவங்களாம் என்ன தம்ப்நெயிலில் போட்டிருக்காங்களோ அதே தான் கண்டென்ட்டாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில்ஸ் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப நாளாகவே பித்தலாட்டத்தனம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஃபேக் தம்ப்நெயில்ஸ் இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக யூடியூப்பில் நான் வீடியோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தம்ப்நெயிலை பார்த்தேன். ஸ்நேகனுக்கு விரைவில் திருமணம், டும் 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 டிடி வெளியிட்ட போட்டோ. இதை பார்த்த உடனே முதல்ல சிரிப்பு வந்துச்சு. ஆனால் அதை விட அதிகமாக கடுப்பாச்சு. சரி அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தா நம்ம பிக் பாஸ் ஸ்நேகன் இருக்கார் இல்லையா, அவருடைய சொந்தத்திலேயே அவருக்கு பொண்ணு பார்க்குறதாகவும் அதுக்கு அவர் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி டிடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவையும் சேர்த்து உள்ளே போட்டிருக்கானுங்க. அதுக்கு தம்ப்நெயிலில் என்னென்ன டுபாகூர் வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க பாருங்கள். எத்தனை அம்புக்குறி, எத்தனை சர்க்கிள், இதில் 2-in-1 நியூஸ் வேறு, என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள். சரி யாரா அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது அந்த யூடியூப் சேனலில் செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனல். சரி இந்த வீடியோ தான் இப்படி போட்டிருக்கானா அப்படின்ட்டு பார்த்தா இவன் சேனலில் எல்லா வீடியோவையும் இதே மாதிரியான தம்ப்நெயில்ஸை வச்சு போட்டிருக்கானுங்க. அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, ஒரு சோகமான வீடியோ வச்சுங்களேன், அந்த வீடியோக்கு இவங்க கொடுக்குற டைட்டில் என்னன்னா சற்றுமுன் பிரபல நடிகைக்கு ஏற்பட்ட பரிதாபம், சற்றுமுன் துடிதுடித்து இறந்து போன பிரபலம். இது மாதிரி தான் எல்லா வீடியோஸ்க்கும் டைட்டில் இருக்குது. விவரம் தெரியாது யாராவது வந்து இதை பார்த்தான்னு வச்சுங்களேன், சடனாக நம்பிடுவான். அது பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அந்த வயசானவங்க பெரியவங்க இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் யூடியூப் வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கும். வேறு பசங்களையோ இல்லை யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு கூட சொல்லி பார்ப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் வர கிசு அப்புறம் அந்த சமையல் ப்ரோக்ராம் இதெல்லாம் தான் அதிகமாக பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்கணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கே தெரியும் அதையே தான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைலாம் தெரியாது. இந்த ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரி அம்புகுறி சர்க்கிள்லாம் தெரியாது. அவங்களாம் சடனாக உள்ளே போய் பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வியூவர்ஸ் தான் இவனுங்க வாங்குறது. தெரிஞ்சவன் எவனும் உள்ளே போக மாட்டான். இந்த அம்புகுறி சர்க்கிள், கண்ணீரஞ்சலி இதெல்லாம் இல்லாமல் இந்த சேனலில் ஒரு தம்ப்நெயில் கூட பார்க்க முடியாது. இதில் சில காமெடியான தம்ப்நெயில்ஸ்லாம் என் கண்ணில் சிக்கிச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சிலதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சற்று முன் இயக்குனர் சங்கர் வீட்டில் திடீர் மரணம், கண் கலங்கிய திரையுலகம். எத்தனை அம்புகுறி விட்டுருக்கான் பாருங்க. ஆனால் இங்கே பண்ணிங்க பாடுறா ஃபோட்டோஷாப் ஏன்னா கட் பண்ணிங்களா, ஒழுங்காக கூட கட் பண்ண மாட்டீங்களா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுமா, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேம்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா பாசிட்டிவ்னு வந்துடுச்சு, கதிர் வெளியிட்ட அதிர்ச்சி பதிவு. இந்த விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து நல்லா தெரியும் இந்த ஆர்டிஸ்ட்டு. இவர் பேர் குமரன் தங்கராஜ். இந்த வீடியோக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவருடைய அப்பாவுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. இவர் வந்து ட்விட்டரில் வந்து அதை பதிவு பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க தம்ப்நெயிலில் என்னென்ன பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். ஒர்க் நல்லா இருக்குதுமா, இவன் ஓனரே தூக்கி சாப்பிடுவான், நீ என்ன பாரு. 34 வயதில் காஜலுக்கு திருமணம், மாப்பிள்ளை யார் தெரியுமா? பிரபல நடிகைக்கு ஏற்பட்ட பரிதாபம், காஜல் எடுத்த விபரீத முடிவு. என் புருஷனை பற்றி பேச நீ யாரு? மீராவை விளாசிய ஜோதிகா. அம்மாவாக போகும் பிரபல நடிகை விக்னேஷ் சிவன் கொடுத்த சர்ப்ரைஸ். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. அதுக்கேண்டா நயன்தாராக்கு அம்புகுறி விட்டீங்க?
சற்று முன் கொரோனாவுக்கு பலியான விஜய். கீழே பார்த்தீங்கன்னா பட நடிகர் கதறி அழுத விஜய். செதுக்கி இருக்கானுங்க. ஒரு வேளை இதனால தான் உங்கள் சேனலுக்கு கனெக்டிங்னு பேர் வச்சுருக்கீங்களோ? அதான் மண்ணா அதேதான். நல்லா கனெக்ட் பண்ணுறீங்கடா. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டபுள் மினிலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே சிங்கிள் மினி தான். சினி மேட்டர்ஸ் பாருங்கள், தமிழில் என்ன மாதிரியான கவிதைகள்லாம் போட்டிருக்கானுங்க பாருங்கள். அனிருத் வேட்டையாடிய நடிகைகள். நீ என்னமோ அந்த பக்கத்துல இருந்து யார் யாருன்னு விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரியே போட்டிருக்கேன். இதுக்கு ஏன்டா பிக் பாஸ் பாலா ஃபோட்டோவையும் சனம் ஃபோட்டோவையும் போட்டிருக்க, அதுவும் இந்த போஸ்டில்? ஆமாம், இந்த WTFனா என்ன? நீங்களா யாருடா? ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எத்தனையோ சின்ன சின்ன யூடியூபர் நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோ போட்டோம், யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல. எத்தனையோ பெரிய யூடியூப் சேனல்ஸ் விளாக்ஸ்ன்ற பேர்லேயும் ப்ராங்க்ன்ற பேர்லேயும் என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரியான சேனல்ஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்டில் கொஞ்சம் நல்ல கண்டென்ட் வீடியோ போடுற சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவங்களும் மிஸ்டர் ஜிகே, சயின்ஸ் ஃபேக்ஷன் தமிழ், ரிஷிபீடியா, மதன் கௌரி இவங்கள மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோஸ்லாம் மக்களுக்கு தரலாம் இல்லையா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.